வெல்கம் டு யூபிஎஸ்சி விமோ. ஸோ நாம் நம்ம சேனலில் யூபிஎஸ்சி மெயின்ஸ் 2025 ஆன்சர் டிஸ்கஷன் தான் பார்த்துட்ருக்கோம் வித் ரெஸ்பெக்ட் டு ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 1. ஸோ இதுவரையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 14 கொஷின்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எல்லாமே ஜென்ரல் ஸ்டடீஸ் ஆன்சர் டிஸ்கஷன் 2025 பிளேலிஸ்ட்டில் இருக்குது. இதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை பார்க்கணும். எல்லா கொஷினுக்கும் சொல்யூஷன் அதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபார் 15 கொஷின்ஸ் எல்லாமே அதில் லிஸ்ட்டில் ஆர்டர் வைஸாக நம்ம மெயின்ஸ் கொஷின் பேப்பரில் கொஷின் நம்பர் 1, 2 வைஸாக தான் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை பார்த்துட்டு இதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ கொஷினுக்கு வரலாம். ஆக்சுவலாக ஒரு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் கேட்க வேண்டிய கொஷின் அப்ளிகேஷன் பேஸ்டு கொஷின், பட் வித் ரெஸ்பெக்ட் டு ஜியாகிரஃபி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்திங்கன்னா ஆன்சர் எழுதணும். என்ன கொஷின்? How does artificial intelligence and drones been effectively used along with the geographical information system and remote sensing techniques in locational and area planning? ஸோ லொக்கேஷனல் அண்ட் ஏரியா பிளானிங். அப்போ அல்டிமேட்டாக என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னா, டெக்னாலஜி எந்த அளவுக்கு லொக்கேஷன் அண்ட் ஏரியா பிளானிங்கில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. என்ன டெக்னாலஜி? ஜியாகிரபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அண்ட் ட்ரோன்ஸ். ரீசெண்டாக ட்ரோன்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரோன்ஸ் பாலிசியுமே நம்ம கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஜியாகிரபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ரொம்ப வருஷமாகவே இருக்குது. ரெண்டுத்தையும் மர்ஜ் பண்ணி ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. அப்போ இதோட இன்ட்ரோடக்ஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இதை பற்றின ஒரு காமன் இன்ட்ரோடக்ஷன். என்னது? அப்ளிகேஷன் பேஸ்ட் கொஷின். ஸோ இதோட அப்ளிகேஷன் பேஸ்ட் கொஷின் அப்படின்னா ஸ்டேக் ஹோல்டர் அப்ரோச். யார் யாரெல்லாம் இந்த டெக்னாலஜியினால் பயனடைகிறவங்க, தோஸ் ஹூ ஆர் கெட்டிங் பெனிஃபிஷியரிஸ் ஃப்ரம் திஸ் டெக்னாலஜி. அப்போது ஜென்ரலாக சிட்டி பிளானிங் தான் இதில் பார்த்தீங்கன்னா மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். அப்போ இந்த ஒரே ஒரு பாயிண்ட்டை பிடிச்சிட்டு எல்லாத்தையுமே நம்ம எடுத்துடலாம். சிட்டி பிளானிங்கில் என்ன பண்ணலாம்? அர்பன் பிளானிங், ஹவுஸ் ஹோல்ட்ஸ், ஸோ பாப்புலேஷன், ஸோ டிராஃபிக், ஸோ அதுக்கு அடுத்தபடியே என்னது? ஸ்கூல்ஸ், காலேஜஸ் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல பிளேஸ் பண்ணணும் அப்படிங்கிற டேட்டாஸ் நமக்கு கொடுக்கும். ஏன்னா ஜியாகிரபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ட்ரோன் ஷாட்ஸ் மூலயமா நம்ம என்ன பண்ணலாம்னா இதெல்லாம் எடுக்கலாம். வெஜிடேஷன்ஸ், ஸோ டிசாஸ்டர் டைமில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரோன்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எந்த இடத்துல மக்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஸோ அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் நம்ம கலெக்ட் பண்ணுறதுக்கு. ரிமோட் சென்சிங் அப்படிங்கிற கான்செப்ட் என்னது? ஒரு பொருளை தொடாமல் அந்த இடத்துல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் நம்ம கேதர் பண்ணுறது. அப்போது கண்டிப்பாக அர்பன் பிளானிங், அர்பன் சிட்டி பிளானிங் இது அட்மோஸ்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது அப்ளிகேஷன் பேஸ்ட் கொஷின் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி நம்ம யோசிக்கலாம். அப்போ அப்ளிகேஷன் பேஸ்ட்லேயே ஸ்டேக் ஹோல்டராக எடுக்கணும். எப்படி நம்ம ஸ்டேக் ஹோல்டராக எடுக்கிறது? ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபஸ்ட்டு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது? ஸோ லொக்கேஷன் அண்ட் ஏரியா பிளானிங் இதோட இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, லொக்கேஷன் அண்ட் ஏரியா பிளானிங் த ப்ராசஸ் ஆஃப் செலக்டிங் ஆப்டிமல் சைட்ஸ், அலோகேட்டிங் லேண்ட் யூஸ் அண்ட் மேனேஜிங் அர்பன் ரூரல் space has been revolutionized by geospatial technology. So the geospatial technology மூலமா இந்த லேண்ட் யூஸ் ஆஃப் அர்பன் ரூரல் பார்த்தீங்கன்னா ரெவல்யூஷனரி ஆயிருக்கு. பிகாஸ் நம்ம அந்த இமேஜ் டேட்டாஸை கலெக்ட் பண்ணி அந்த டேட்டா மூலயமா பார்த்தீங்கன்னா பிளானிங்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். While remote sensing and GIS provide the backbone of spatial data, analyzing the resolution, real time updates, predictive analysis, automation, enabling more evidence-based, inclusive, adaptive planning. One of the best word, evidence-based, inclusive, adaptive planning பண்ணுறதுக்கு remote sensing and GIS பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இன்ட்ரோடக்ஷன் சொல்லியாச்சு. எஃபெக்டிவ் யூஸ் ஆஃப் இன்டகிரேட்டட் டெக்னாலஜி. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். இன்டகிரேட்டட் டெக்னாலஜினா AI அண்டு GIS. ஹை ரெசல்யூஷன் டேட்டா அக்வஸ்டிக் அண்ட் மேப்பிங், ஹை ரெசல்யூஷன் இமேஜஸ் கிடைக்குது. ஸ்டேக் ஹோல்டர் அப்ரோச். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட அப்ளிகேஷன் என்னது? பேசிக்காக இந்த GISம் ட்ரோன்ஸும் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ தான் எடுக்குது. ஃபோட்டோ ஹை ரெசல்யூஷன் எடுத்து கொடுக்குது. ஹை ரெசல்யூஷன் ஃபோட்டோவை வச்சு நான் என்ன பண்ணுவேன்? ட்ரோன்ஸ் அண்ட் ரிமோட் சென்சிங், UAVs கேப்சர் சப் சென்டிமீட்டர் இமேஜரி அண்ட் 3D terrain மாடியூல்ஸ். சேட்டலைட் ப்ரொவைட் சினாப்டிக் அண்ட் டைம் சீரியஸ் கவரேஜ். ஜென்ரலாக எனக்கு கிளியர் பிக்சர் எனக்கு கிடைக்குது. அந்த கிளியர் பிக்சர் சப் சென்டிமீட்டர் அந்தளவு கிளாரிட்டியாக பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜி GIS அண்ட் ட்ரோன்ஸ் மூலயமா எனக்கு பார்த்தீங்கன்னா UAV யூஸ் பண்ணி நான் அந்த பிக்சர்ஸ் எடுக்கிறேன். ஸோ எனேபிள் ப்ரிசிஷன்
கேடாஸ்ட்ரல் மேப்பிங், ஸ்லம் ரீடெவலப்மெண்ட் லேஅவுட்ஸ் அண்ட் ஹெரிட்டேஜ் சைட்ஸ் மேனேஜ்மெண்ட். இப்போது இந்த இமேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இந்த ஏரியாவில் என்னெல்லாம் இருக்குது, என்ன ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, மான்யூமெண்ட்ஸ் இருக்குது. இப்போ எனக்கு அந்த மாதிரி இமேஜஸ் எல்லாம் எனக்கு கரெக்டாக ப்ரிசைஸாக கொடுத்துருச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி பிளானிங்கை நான் பண்ணிடுறேன். ப்ரிசைஸாக பண்ண முடியும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இது ஃபோட்டோ தான். இந்த ஃபோட்டோவை யூஸ் பண்ணி பிளானிங்கை ப்ரிசைஸாக பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு என்னது? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ பவர்டு அனாலிசிஸ், ப்ரெடிக்டிவ் மாடலிங், ஸோ ஆட்டோமேட்டிக் கிளாசிஃபிகேஷன். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது கொடுக்கறதுனால ஜென்ரலாக அந்த வெஜிடேட்டிவ் கவரை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக பிரித்து எடுத்துடலாம். ஃபார்மர்ஸ் ஃபஸ்ட்டு பிளானிங், அடுத்துல அந்த பிளானிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக லேண்டை வந்து என்ன மாதிரி லேண்டு, இது வந்து ஃபார்மிங் லேண்ட், ஃபார்மிங்கில் என்ன டைப் ஆஃப் ஃபார்மிங், அதை பிரித்து எடுத்துடலாம். பில்டப் ஏரியா, ப்ரெடிக்டிவ் அனாலிசிஸ், ஸோ அர்பன் ஸ்ப்ரால் அண்ட் டிராஃபிக் கன்ஜெஷன், ஃப்ளட்டு, லேண்ட்ஸ்லைட் ரிஸ்க்ஸ். ஸோ ஆக்சுவலாக இது எல்லாமே வந்து நம்ம டே டு டே வந்து டே டு டே ஓவர் கம் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ். என்னது? ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா அர்பன் ஸ்ப்ரால், டிராஃபிக் கன்ஜெஷன்ஸ், இது எல்லாத்தையுமே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 31st டிசம்பர், ஸோ 31st டிசம்பர் அப்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்தளவு டிராஃபிக் கன்ஜெஷன் இருக்குது, அடுத்த ஒரு வருஷத்தோட டிராஃபிக் அந்த ரூட்டில் வந்து எனக்கு கொடுத்தது. அப்போ எனக்கு வந்து தெரியும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து என்ன பண்ணுவேன்? பிளானிங் பண்ணுவேன், ரோட்ஸ் பிளானிங் பண்ணுவேன். ஸோ லேண்ட்ஸ்லைட்ஸ் ரிஸ்க், இப்போ இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த அளவுக்கு வந்து இந்த ரிஸ்க் லேண்ட்ஸ்லைடு வரதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பிகாஸ் அதில் இருக்கக்கூடிய லேண்ட் மூவ்மெண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அது பிக்சரைஸ் பண்ணி கொடுத்துரும். டே டு டே லேண்ட்ஸ்லைட்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துட்டு ஒரே அடியாக வந்து கட் ஆகும். அப்போ அந்த லேண்ட் மூவ்மெண்ட்டை வந்து நீங்கள் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா கேப்சர் பண்ணிடலாம். அப்ளிகேஷன்ஸ், ஐடென்டிஃபை ஆப்டிமல் சைட்ஸ் ஃபார் ஸ்கூல்ஸ், அதான் சொல்கிறேன். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா GIS மேப்பிங் மூலயமா, ட்ரோன் ஷாட்ஸ் மூலயமா இப்போது இந்தந்த ஏரியாவில் ஸ்கூல்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல ஸ்கூல் கட்டினா கரெக்டாக இருக்கும், இந்த இடத்துல ஹாஸ்பிட்டல் கட்டினா கரெக்டாக இருக்கும், இந்த இடத்துல ஆக்சிடென்ட் போன் ஜோன், அப்போ அதுக்கு பக்கத்துலேயே ஹாஸ்பிட்டல் இருக்கிறது நல்லது தான். அந்த மாதிரி எனக்கு ஒரு டேட்டாவை வந்து பார்த்தீங்கன்னா இந்த GIS அந்த ட்ரோன் ஷாட்ஸ் வந்து எனக்கு கொடுக்கும். ஸோ எல்லாமே ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு எல்லாமே ஒரே ஒரு விஷயம் தான். இந்த GISம் ட்ரோன்ஸும் என்ன கொடுக்குது? பிக்சர்ஸை கொடுக்குது. ஹை ரெசல்யூஷன் பிக்சர்ஸ். அந்த பிக்சர்ஸை வச்சு என்னெல்லாம் பண்ணலாம்? சிட்டி பிளானிங் பண்ணலாம். அந்த சிட்டி பிளானிங்குள்ளே என்ன பண்ணலாம்? ஸ்கூல்ஸு, ஹாஸ்பிட்டல்ஸை ப்ராப்பராக பில்ட் பண்ணலாம். அதுக்கு அடுத்தபடியாக டிசாஸ்டர் போன் ஜோன்ஸை வந்து ப்ராப்பராக மேப் பண்ணலாம். அதுக்கு அடுத்தபடியாக வெஜிடேட்டிவ் கவரை வந்து ப்ராப்பராக மேப் பண்ணலாம். அதுக்கு அடுத்தபடியாக ரியல் டைம் மானிட்டரிங் அண்ட் அடாப்டிவ் பிளானிங். ஸோ ட்ராக்ஸ் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ். ஆக்சுவலாக ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட்ஸை வந்து இந்த GIS வந்து உங்களுக்கு காமிக்கும். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ்புக் சோஷியல் மீடியாவில் பார்ப்பீங்க. 2010 கோயம்பேடு இப்படி இருந்துச்சு, 2015 கோயம்பேடு இப்படி இருந்திருக்கு, இப்படி இருந்த கோயம்பேடு இப்படி ஆயிருக்கு. ஸோ இந்தளவு க்ரீன் கவர் குறைஞ்சிருக்கு, இந்தளவு பில்டிங் ஸ்பேஸ் ஏறி இருக்குது. ஸோ நம்ம ஜென்ரலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்டர், இப்போது அந்த ட்ரோன் ஷாட்ஸ் மூலயமாவும் GIS மேப்பிங் மூலயமாவும் இந்தந்த இடத்துல வாட்டர் பாடிஸ் இருந்துச்சு, இந்தந்த இடத்துல வாட்டர் பாடிஸ் காணாமல் போயிருக்கு, இல்லை ரீஜெனரேட் ஆயிருக்கு. நெகட்டிவாக மட்டும் சொல்ல வேண்டாம், ரீஜெனரேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். என்னெல்லாம் ரீஜெனரேட் ஆயிருக்கு, என்னெல்லாம் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனுமே நமக்கு இந்த GIS மேப்பிங் மூலமா கிடைக்கும். இதில் எதுவுமே உங்களுக்கு தெரியாத விஷயமே இல்லை. அந்த அப்ளிகேஷனை தனித்தனியாக பிரித்து ஒரு டாபிக் போட்டு எழுதுகிறோம், அவ்வளோதான். GIS டேஷ்போர்ட்ஸ், auto flag derivatives, construction projects or damages during floods, UAV and AI guides, evacuation routes and rescue planning. எனக்கு ப்ராப்பராக ஒரு ரூட் போட்டு கொடுத்துரும். ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இந்த ரூட் வந்து கன்ஜஸ்டடாக இருக்கும், இந்த ரூட்டில் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா பேஷண்ட்ஸ் எடுத்துகிட்டு போங்க, ஆம்புலன்ஸை கொண்டு வாங்க அப்படிங்கிற டேட்டா வந்து எனக்கு கொடுத்துரும். இதெல்லாம் எனக்கு ஏஐ கொடுக்குது. ஒரு டிசாஸ்டர் நடக்குது அப்படின்னா. இன்ஃப்ரா அண்ட் என்விரான்மெண்டல் பிளானிங், GIS நெட்வொர்க் அனாலிசிஸ் அண்ட் ரிமோட் சென்சிங் கன்ஸ்ட்ரைன்ஸ், ஆப்டிமைஸ் ரோட்ஸ் அண்ட் மெட்ரோ ரூட்ஸ். எனக்கு அந்த ரூட்ஸ் போட்டு கொடுக்கறதுக்கு இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணுறேன். AI மாடியூல்ஸ் மேப் ஃப்ளட் சசப்டபிலிட்டி, அர்பன் ஹீட் ஐலாண்ட், சைட் ட்ரைனேஜ், ரிட்டன்ஷன் பாண்ட்ஸ், க்ரீன் பஃபர். ஸோ திரும்பவும் அதே கான்செப்ட் தான். ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது ஆர்எல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த AI மாடியூல்ஸ் எனக்கு என்னெல்லாம் கொடுக்குது? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸை கொண்டு வரதுக்கு ஒரு ஐடியா வந்து எனக்கு கொடுக்குது. எஃபிஷியன்சி அண்ட் அக்யூரசி. எப்பயுமே கம்ப்யூட்டர் இஸ் மென்ட் ஃபார் எஃபிஷியன்சி. ஸோ கண்டிப்பாக வந்து நமக்கு அந்த எக்ஸாக்ட் டேட்டா வந்து கிடைக்கும். எக்ஸ்ட்ராக்ட் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் ரோடு, ரூஃப் டாப்ஸு, ஸ்லம்ஸு ஃப்ரம் இமேஜினரி வித் ஹை ரிப்பீட்டபிள் அக்யூரசி. காஸ்ட் அண்ட் டைம். ஸோ ஆக்சுவலாக ஃபீல்டு சர்வே பண்ணுறதுங்கிறது ஒன் ஆஃப் தி ட்ரெடிஷ்னல் மெத்தட். பட் அது வந்து ரொம்ப லேட் ஆகும். எனக்கு GIS மேப்பிங் மூலமா சீக்கிரமாக ஃபீல்டு சர்வே நடக்கும். ஃபாஸ்டர் அண்ட் மோர் ரிலையபிள் அப்டேட்ஸ் ஆஃப் டைனமிக் பிளானிங். ஸோ லிமிடேஷன்ஸ் அண்ட் சேஃப்கார்ட்ஸ், டேட்டா குவாலிட்டி அண்ட் பயாஸ்னஸ். AI மாடியூல்ஸ்
ரெக்வயர் கேலிப்ரேட்டட் லோக்கல் டேட்டாபேஸ். ஸோ ஆக்சுவலாக அதான் நாம் கொடுக்குற இன்புட்டை வச்சு தான் அது நமக்கு அவுட்புட் கொடுக்க போகுது. அப்போ நம்ம வந்து அந்த இன்புட்டை ப்ராப்பராக கொடுக்கணும். அது வந்து ஒன் ஆஃப் தி லேக்குனா. ப்ரைவசி அண்ட் எத்திக்ஸ். ஸோ அந்த இமேஜஸ் ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து அந்த ஜிஎஸ் இமேஜஸ் வந்து சிட்டிசனோட ப்ரைவசியை வந்து பாதிப்பு, இட் அஃபெக்ட்ஸ் ப்ரைவசி ஆஃப் சிட்டிசன். ஸோ சிட்டிசன்ஸோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து ரைட் டு ப்ரைவசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது இம்பேக்ட் பண்ணுது. ஸோ கெப்பாசிட்டி கேப்ஸ், நீட் ட்ரெயின்டு பர்சனல் அண்ட் இன்டர்ஆப்பரபிள் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன் ஜிஏ சிஸ்டம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு எஃபிஷியன்சி வேணும் அப்படின்னா அதில் ட்ரெயின்டு ப்ரொஃபஷனல்ஸ் தான் இருக்கணும். இப்போ இது எல்லாமே லேக்குனாஸ். த சினர்ஜி ஆஃப் ஏஐ அண்ட் ட்ரோன்ஸ், ஜிஐஎஸ் ரிமோட் சென்சிங் மார்க்ஸ் pragmatic shift from static top-down planning to data-driven and evidence-based city center. So top-down சேம் மாடல் ஃபிட்ஸ் ஃபார் ஆல் இருந்து பாட்டம் அப் அப்ரோச் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஐ அண்டு ஜிஏஎஸ் மேப்பிங் வந்து நமக்கு கொடுக்குது ட்ரோன்ஸ். ஸோ திஸ் இன்டகிரேட்டட் டூல் கிட் நாட் ஓன்லி என்ஹான்சஸ் அ ப்ரிசிஷன் எஃபிஷியன்சி பட் ஆல்சோ சப்போர்ட்ஸ் சஸ்டைனபிள் அர்பனைசேஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த எஸ்டிஜியை வந்து எழுதலாம் அப்படின்னு சொல்லி எஸ்டிஜி கோல்ஸ் என்ன எஸ்டிஜி கோல் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கன்க்ளூஷனுக்கு கண்டிப்பாக ஒரு எஸ்டிஜி கோல் வந்து பார்த்தீங்கன்னா சூட்டபுளாக இருக்குது. அந்த எஸ்டிஜி கோல் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது கன்க்ளூஷனில் நம்ம எழுதலாம், கண்டிப்பாக எழுதலாம். எஸ்டிஜி கோல் எங்கெங்கெல்லாம் எழுதணும்னு தோணுதோ அங்கங்கே எழுதணும்னு தோணுது மீன்ஸ் இட் ஃபிட்ஸ். இஃப் இட் ஃபிட்ஸ் யூ மஸ்ட் கிவ் எஸ்டிஜி கோல். அதை நான் வந்து வாலண்டியராக இங்கே டினை பண்ணியிருக்கேன். பிகாஸ் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்குறவங்க. ஸோ ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், கிளைமேட் ரெசிலியன்ஸ், எது ஆக்சுவலாக என்னெல்லாம் பண்ணுது ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், கிளைமேட் ரெசிலியன்ஸ் க்ரூஷியல் ஃபார் இந்தியாஸ் டெவலப்மெண்டல் சேலஞ்ச். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏஐ, ஜிஐஎஸ், ரிமோட் சென்சிங், ட்ரோன்ஸ் இது எல்லாமே ஃபியூச்சரிஸ்டிக்காக நம்ம டெவலப் ஆகிறதுக்கு இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ண போகுது. கண்டிப்பாக மறக்காமல் எஸ்டிஜி கோல் என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்போது இதுதான் வந்து அப்ளிகேஷன் பேஸ்ட் அப்ரோச். ஸோ ஜென்ரலாக நமக்கு தெரிஞ்சது தான், அதை வந்து சும்மா பாயிண்ட் பை பாயிண்ட்டாக போட்டு எழுதியிருக்கோம். அவ்வளோதான். ஓகேங்களா? தேங்க்யூ.